வெல்கம் டு இடிகே சேனல். நான் உங்கள் கண்ணதாசன். இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து ஆக்ஷன் ஹேப்பன்ட் இன் தி பாஸ்ட். கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு செயலை பற்றிய சென்டென்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் எல்லாமே வந்து சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வந்து V2 verb தான் யூஸ் பண்ண போகிறோம். V1ங்கிறது பேசிக் verb. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபைண்ட் அப்படின்னா V1, ஃபவுண்ட் அப்படின்னா V2, லீவ் அப்படின்னா V1, லெஃப்ட் அப்படின்னா V2. இந்த மாதிரி வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல பாருங்கள், நான் அவளை கடைத்தெருவில் கண்டேன். நான் அவளை கடைத்தெருவில் கண்டேன். ஐ ஃபவுண்ட் ஏர் ஆன் த ஷாப்பிங் ஸ்ட்ரீட். ஃபவுண்டுங்கிறது வந்து ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ். ஐ ஃபவுண்ட் ஏர் ஆன் தி ஷாப்பிங் ஸ்ட்ரீட். அவள் என்னிடம் பேசாமல் சென்றாள். அவள் என்னிடம் பேசாமல் சென்றாள். ஷி லெஃப்ட் வித்தவுட் ஸ்பீக்கிங் டு மீ. இந்த லீவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து லெஃப்ட்டு. ஷி லெஃப்ட் வித்தவுட் ஸ்பீக்கிங் டு மீ. அலுவலகம் செல்லும் வழியில் எனது நண்பரை சந்தித்தேன். அலுவலகம் செல்லும் வழியில் எனது நண்பரை சந்தித்தேன். ஐ மெட் மை ஃப்ரெண்ட் ஆன் த வே டு த ஆஃபீஸ். மீட்டோட பாஸ்ட் டென்ஸ் வந்து மெட். ஐ மெட் மை ஃப்ரெண்ட் ஆன் த வே டு த ஆஃபீஸ். அடுத்தது, அந்த நிறுவனத்திலிருந்து எனக்கு பல அழைப்புகள் வந்தன. அந்த நிறுவனத்திலிருந்து எனக்கு பல அழைப்புகள் வந்தன. ஐ ரிசீவ்டு மெனி கால் ஃப்ரம் தட் கம்பெனி. ரிசீவ் ஓட பாஸ்ட் டென்ஸ் வந்து ரிசீவ்டு. ஐ ரிசீவ்டு மெனி கால் ஃப்ரம் தட் கம்பெனி. ரீனாவும் மாலாவும் என் அலுவலக தோழர்கள். ரீனாவும் மாலாவும் என் அலுவலக தோழர்கள். ரீனா அண்ட் மாலா வேர் மை ஆஃபீஸ் மேட்ஸ். ஆர்னா ப்ரெசண்ட்டில், வேர்னா பாஸ்ட் டென்ஸில். இதை வேர்னு படிக்கிறது வெர்னு படிக்கணும். ரீனா அண்ட் மாலா வேர் மை ஆஃபீஸ் மேட்ஸ். அருள்மொழி நேற்று எனக்கு பல முறை ஃபோன் செய்தார். அருள்மொழி நேற்று எனக்கு பல முறை ஃபோன் செய்தார். அருள்மொழி கால்டு மீ செவரல் டைம்ஸ் எஸ்டர்டே. கால்னா கூப்பிட்றது, கால்டுனா கூப்பிட்டான்னு அர்த்தம். அருள்மொழி கால்டு மீ செவரல் டைம் எஸ்டர்டே. குமாரியும் மேனகாவும் தண்ணீர் பாட்டிலை விட்டு சென்றனர். குமாரியும் மேனகாவும் தண்ணீர் பாட்டிலை விட்டு சென்றனர். குமாரி அண்டு மேனகா லெஃப்ட் தேர் வாட்டர் பாட்டில். லீவோட பாஸ்ட் டென்ஸ் லெஃப்ட். லெஃப்ட் தேர் வாட்டர் பாட்டில்ஸ். ரேணுகா என்னிடம் பேசுவதை தவிர்த்தாள். ரேணுகா என்னிடம் பேசுவதை தவிர்த்தாள். ரேணுகா அவாய்டட் ஸ்பீக்கிங் டு மீ. அவாய்டோட பாஸ்ட் டென்ஸ் வந்து அவாய்டட். ரேணுகா அவாய்டட் ஸ்பீக்கிங் டு மீ. ரஹீம் மோட்டார் சைக்கிளில் ஓட்டி கொண்டிருந்த பொழுது தவறி கீழே விழுந்தான். ரஹீம் மோட்டார் சைக்கிள் ஓட்டி கொண்டிருந்த பொழுது தவறி கீழே விழுந்தான். ரஹீம் ஃபெல் டவுன். ஃபாலோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஃபெல் ஆஃப் ஹிஸ் பைக் வைல் ஹி வாஸ் ரைடிங். நான் பொதுத் தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் என் தந்தை என்னை அடித்தார். நான் பொதுத் தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் என் தந்தை என்னை அடித்தார். மை ஃபாதர் பீட் மீ பிகாஸ் ஐ காட் வெரி லோ மார்க் இன் ஏ பப்ளிக் எக்ஸாம். மை ஃபாதர் பீட் வந்து ப்ரெசண்ட்டும் பீட்டு தான், பாஸ்ட்டும் பீட்டு தான். பீட் மீ பிகாஸ் ஐ காட் வெரி லோ மார்க் இன் ஏ பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் பாருங்கள், எல்லா சென்டென்ஸ்லையுமே வந்து சப்ஜெக்ட்க்கு அப்புறம் V2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா அங்கே வந்து V2 பேசணும். V1 போட்டு பேசக்கூடாது. புரியுதா? ஸோ நம்ம அடுத்த செஷனில் வேறொரு டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ.